கொலம்பஸ் எப்படி அமெரிக்காவுக்கு போனாரு? கொலம்பஸ் அமெரிக்காவில் செய்த கொடூரங்கள் என்ன? இறுதியாக கொலம்பஸ் எப்படி இறந்து போனார் என்பதையெல்லாம் பற்றி நம்ம கடந்த 2 பதிவுகள்ல பார்த்தோம். அந்த பதிவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதை தொடர்ந்து இந்த பதிவுல ஸ்பானிஷ்காரங்க அமெரிக்க பூர்வக்குடியின மக்களை அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணி கொண்டிருந்த சமயத்தில் அந்த அடிமை மக்களின் அடிமை சங்கிலியை உடைத்திருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு கதாநாயகியும் ஒரு கதாநாயகனும் உருவானாங்க. அவங்க யார்? அவங்க எப்படி அந்த மண்ணினுடைய மக்களுக்காக போராடினாங்க? இறுதியில் அவர்களுக்கு என்ன ஆனது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம முதல் பதிவுல ஒருத்தரை பற்றி பார்த்தோம். கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வராரு. அந்த சமயத்துல அங்க டைனோ பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அந்த பழங்குடியின மக்களினுடைய தலைவனை கொலம்பஸ் பிடிச்சிட்டு போற மாதிரி நம்ம முதல் பதிவுல பார்த்தோம். அவருடைய பெயர் என்ன அப்படின்னா கயோனபா. இந்த கயோனபாவை கொலம்பஸ் கொன்னுறான். கொன்னதுக்கு அப்புறமா அந்த டைனோ பழங்குடியின மக்களுக்கு ஒரு தலைவன் இல்லாம இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த தலைவன் பதவியை ஏற்றுக்கொண்டது யாரு அப்படின்னா அந்த கயோனபாவினுடைய மனைவியான அனகானோ என்பவங்க. இந்த அனகானோ என்ற ஒரு பெயரின் பொருள் என்ன அப்படின்னா தங்க மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கணவர் இறந்த பிறகு இவர் தான் டைனோ பழங்குடியின மக்களை வழிநடத்தி சென்றாங்க. கொலம்பஸ் அந்த பகுதிகளில் கொடூரங்கள் பண்ண சமயத்துல இந்த அனகானோ என்பவங்க தான் எஞ்சி இருந்த பழங்குடியின மக்களை வேறு ஒரு பகுதியை கூட்டிட்டு போயிட்டு அவங்கள பாதுகாத்து வந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அனகானோ 8 பழங்குடியின தலைவர்களுமே உருவாக்கி மற்ற அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்து வந்தாங்க. இந்த அனகானோ என்பவங்க இசை வாசித்தல் மற்றும் பாட்டு பாடுதல்ல ரொம்ப சிறந்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அனகானோ பார்ப்பதற்கே மிகவும் அழகா இருப்பாங்களாம். அழகு, அறிவு, ஆளுமை என அனைத்து குணங்களையும் கொண்டு அந்த அமெரிக்க பழங்குடியின மக்களை பாதுகாத்து வந்தாங்க இந்த அனகானோ என்பவங்க. இவங்க அவங்களுடைய மக்களை பாதுகாத்து கொண்டிருந்த சமயத்துல கொலம்பஸ் மறுபுறத்துல கைது செய்யப்பட்டு அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். அந்த சமயத்துல ஸ்பானிஷ் மன்னரால இந்த இஸ்பெனாலோ அதாவது டொமினிக்கன் மற்றும் ஹைடி தீவு பகுதிகளுக்கு கவர்னராக புதிதாக ஒரு ஆளை நியமிக்கிறார். அவருடைய பெயர் என்ன அப்படின்னா நிக்கோலஸ் ஒவாண்டோ. இந்த நிக்கோலஸ் ஒவாண்டோ என்பவன் கொலம்பஸை விட மிகவும் மோசமான ஒருத்தன். இவன் என்ன பண்ணாங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த நிக்கோலஸ் ஒவாண்டோ என்பவன் ஆரம்பத்துல நல்லவே மாதிரி நடிக்கிறான். இவன் என்ன பண்றான் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அனைவரும் போர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்பானிஷ் ராணுவத்துக்கும் இந்த பழங்குடியின மக்கள் அதாவது அனகானோ ராணுவ வீரர்களுக்கும் இடையே போர் நடக்கிறது. இதனால மற்ற பழங்குடியின மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் நோயினால பாதிக்கப்படுறாங்க. இது நம்ம தடுத்து நிப்பாட்டி இவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படின்னா அனகானா கூட நான் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட போறேன். அதன் பிறகு அந்த பழங்குடியின மக்களுடைய நிலத்தை நான் அவங்கள்ட்டே கொடுக்க போறேன் அப்படின்னுட்டு அனகானாவை சந்திக்க பல முயற்சிகளையும் எடுக்கிறான். இந்த கட்டத்துல இந்த நிக்கோலஸ் ஒவாண்டா என்பவனுடைய பேச்சை கேட்டுட்டு ராணி அனகோனாவும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ராணி அனகோனாவும் அவருடைய 8 தலைவர்களுமே நிக்கோலஸ் ஒவாண்டாவை சந்திக்க வர்றாங்க. அந்த சமயத்துல நிக்கோலஸ் ஒவாண்டா ஒரு இரவு விருந்து ஏற்பாடு பண்றான். நிக்கோலஸ் ஏற்பாடு செய்த அந்த விருந்துல ராணி அனகோனா மற்றும் அவருடைய 8 தலைவர்களும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுறாங்க. அந்த சமயத்துல அவர்கள் இருந்த அந்த கேம்ப் என்பது திடீரென பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது இது நிக்கோலஸ் விரித்த ஒரு சூழ்ச்சி வலை என்று. நிக்கோலஸ் என்ன பண்றான் அப்படின்னா அவங்கள வர சொல்லிட்டு அவங்க சாப்பிடும் பொழுது அவங்கள உயிருடன் எரித்தரணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டான். அது மாதிரியே அனகோனாவும் அவருடைய ஆட்களும் சாப்பிட்டு கொண்டிருந்த சமயத்திலேயே அந்த கேம்புக்கு நெருப்பு என்பது வைக்கப்படுகிறது. அந்த நெருப்புல அனகோனாவினுடைய 8 தலைவர்களும் எரிஞ்சு சாம்பலாயிடுறாங்க. அதுல இருந்து உயிர் பிழைச்சது யாரு அப்படின்னா அது அனகோனா மட்டும்தான். அதுவும் ஸ்பானிஷ் ராணுவ வீரர்களால் அவங்க காப்பாற்றப்படுறாங்க. இந்த நிக்கோலஸ் ஒவாண்டா அனைவரையுமே கொன்றுட்டு எதற்காக இந்த ராணி அனகோனாவை மட்டும் காப்பாற்றினா அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருந்தது. இதன் பிறகு அனகோனா கிட்டாவே ஒரு உடன்படிக்கை போடுறான். அது என்ன அப்படின்னா நீங்களும் உங்களுடைய மக்களும் உடனடியாக என்னிடம் சரணடைஞ்சிருங்க. இனிமே நீங்க எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில உடன்படிக்கை போடுறான். ஆனால் அதுக்கு அனகோனா என்னாலையும் என் மக்களாலையும் உங்கள்கிட்ட அடிமைகளாக இருக்க முடியாது. நான் அடிமையா இருக்கிறதுக்கு பதிலாக நான் மரணம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நிக்கோலஸ் ஒவாண்டா என்ன பண்றான் அப்படின்னா ஊர் மத்தியிலேயே அந்த ராணியை தூக்குல போட்டு கொண்டுறான். இந்த அனகானோ என்பவங்க இருந்த சமயத்துல அவர்களுடைய வயது என்பது வெறும் 29 தான். அந்த இளம் வயதிலேயே அவங்களுடைய மக்களை சரியான பாதையில் வழிநடத்தி சூழ்ச்சியின் காரணமாக அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த பழங்குடியின மக்கள் நம்பி இருந்தது ஒரே ஒரு நபரை மட்டும்தான். அவங்களையும் பிறந்துட்டாங்க. அப்போ அடுத்ததா இனிமே அந்த மண்ணையும் அந்த மக்களையும் யார் காப்பாற்ற போறாங்க என்ற ஒரு கேள்வி அந்த மக்களிடத்தில் எழும்பியது. அந்த சமயத்தில்தான் புதிதாக ஒரு புரட்சியாளன் என்பவன் உருவானான். ராணியினுடைய 8 தலைவர்களையும் அந்த நிக்கோலஸ் ஒவாண்டா என்பவன் கூடாரத்தில் வைத்து எரித்தான் என்பதை பார்த்தோம். அந்த சமயத்துல எரித்ததை ஒரு சிறுவன் ஒருவன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் யாரு அப்படின்னா
டைனோ பழங்குடியின மக்களை சேர்ந்த ஒரு சிறுவன். இந்த சிறுவன் அந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு பிறகு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஸ்பானிஷ் நாட்டில இருந்து வந்த ஒரு மத போதகர், ஒரு கிறிஸ்துவ பாதிரியார்ட்ட போய் இவன் தஞ்சம் புகுந்துறான். அந்த கிறிஸ்துவ பாதிரியாரும் அந்த சிறுவனை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். அந்த சிறுவனுக்கு என்ரிகோ எனப்படும் ஒரு பெயரையுமே வைக்கிறார். இதன் பிறகு நீ எப்படி எப்படியெல்லாம் வாழணும், எது நல்லது எது கெட்டது அனைத்தையுமே அந்த சிறுவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் பல கெட்டவங்களுக்கு மத்தியிலுமே ஒரு சில நல்லவர்கள் இருந்தாங்க. அந்த நல்லவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு சிறுவன் தான் இந்த என்ரிகோ என்பவன். இந்த என்ரிகோ என்பவன் வளர்ந்து வருகிறான். வளர்ந்து வரும்பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் முழுக்க ஸ்பானிஷ்காரங்களுக்கு ஆதரவாக ஸ்பானிஷ்காரங்களுக்கு கீழே வேலை பார்த்து கொண்டிருந்தான். அந்த சமயத்துல தான் இவனுக்கு ஒரு கொடூர சம்பவம் ஒன்று நடக்கிறது. இந்த ஹென்ரிகோ ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்த வெனிசுலா என்பவர்களுக்கு கீழே பண்ணை அடிமையால வேலை பார்த்து வராரு. அந்த சமயத்துல அந்த வெனிசுலா, அதாவது ஹென்ரிகோவினுடைய முதலாளி ஹென்ரிகோவினுடைய மனைவியை கற்பழிச்சாரு. தன்னுடைய மனைவி கற்பழிக்கப்பட்டதற்காக அவர் நீதி தேடி ஸ்பானிஷ் நீதிமன்றத்தை நாடுறாரு. ஆனால் ஸ்பானிஷ்காரங்க அந்த வெனிசுலாவுக்கு எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்கல. அப்பதான் ஹென்ரிகோவுக்கு உண்மை புரியுது. இந்த ஸ்பானிஷ்காரங்க எப்பொழுதுமே நம்மள அடிமையா மட்டும்தான் வச்சிருப்பாங்க, நமக்கு இறுதி வரைக்குமே நீதி என்பதே கிடைக்காது. இந்த ஸ்பானிஷ்காரங்களை இந்த மண்ணிலிருந்து நம்ம விரட்டி அடிக்கணும் அப்படின்னுட்டு இவர் அதன் பிறகு ஒரு புரட்சியாளராக மாறுகிறார். இதன் பிறகு இந்த ஹென்ரிகோ என்ன பண்றாரு அப்படின்னா, அங்கு ஸ்பானிஷ் நாட்டு ராணுவத்தாலும் ஸ்பானிஷ் ஆட்களாலும் பாதிக்கப்பட்டிருந்த பல பழங்குடியின மக்களை ஒன்றிணைக்க ஆரம்பிக்கிறார். ஒன்றிணைக்கப்பட்ட அனைத்து மக்களையுமே ஒரு இடத்துக்கு கூட்டி போறார். அந்த இடம் என்பது ஒரு மலையினுடைய உயரமான பகுதி. அந்த இடத்துல 4000 பேருக்கு இருப்பிடத்தை அமைத்து அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கிறார் இந்த ஹென்ரிகோ என்பவர். ஹென்ரிகோ இந்த மாதிரி ஒரு மலையினுடைய உச்சியில 4000 பழங்குடியின மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களை வாழ வைக்கிறார் என்ற செய்தி என்பது ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருகிறது. இதன் பிறகு ஸ்பானிஷ் ராணுவம் ஹென்ரிகோவையும் அவருடைய மக்களையும் கைது செய்வதற்காக அந்த மலைக்கு மேல ஏறாங்க. ஆனால் ஹென்ரிகோவுக்கு இணையா அவங்களால சண்டை போட முடியல. ஹென்ரிகோ பல யுக்திகளை பயன்படுத்தி தொடர்ந்து ஸ்பானிஷ் நாட்டு ராணுவத்தை அந்த பகுதியில் இருந்து விரட்டிச்சு கொண்டே இருந்தாரு. ஒரு சமயத்துல ஹென்ரிகோ கிட்ட அவருடைய முதலாளியான வெனிசுலா என்பவரும் சிக்குகிறார். ஆனால் அந்த வெனிசுலாவை எதுவுமே பண்ணாம நீ உயிருடன் பிழைச்சு போ என்றும் இந்த ஹென்ரிகோ விடுகிறார். ஹென்ரிகோ தொடர்ந்து அந்த மலைப்பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 17 வருடங்களாக அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய உணவை கொடுத்து தொடர்ந்து அந்த மக்களை பாதுகாத்து கொண்டே இருந்தார். அந்த சமயத்துல ஸ்பானிஷ் ராணுவத்தாலையும் ஸ்பானிஷ் நாட்டு அரசாலையுமே ஹென்ரிகோவையும் அவருடைய மக்களையும் எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அந்த ஸ்பானிஷ் அரசாங்கம் ஹென்ரிகோ கிட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்றை போடுறாங்க. நீங்க அங்கிருந்து வந்துடுங்க, உங்க நிலத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், நம்ம அனைவரும் சமாதானமா போயிடலாம் அப்படின்னு பல சமாதான உடன்படிக்கை போடுறாங்க. அந்த சமயத்துல ஹென்ரிகோ என்ன சொல்றாரு அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய ராணி அனகானாவையும் அவருடைய ஆட்களையும் இப்படிதான் கூட்டிட்டு போய் நீங்க கொண்டுட்டீங்க. உங்கள்கிட்ட சமாதானம் எனப்படும் ஒரு பேச்சுக்கு இடம் கிடையாது. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என்னுடைய மக்களை இங்கிருந்து பாதுகாத்துக் கொள்றேன் அப்படின்னுட்டு அந்த சமாதான உடன்படிக்கை ஏற்க அவர் மறுத்து விட்டார். அந்த சமயத்துல ஸ்பானிஷ் அரசாங்கம் ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஹென்ரிகோவை இளம் வயதில் எடுத்து வளர்த்த அந்த பாதிரியார் அனுப்பி சமாதான முயற்சியில ஈடுபடுறாங்க. பாதிரியார் போன உடனே ஹென்ரிகோ வேறு வழியே இல்லாம சமாதான உடன்படிக்கைக்கு அவர் அனுமதி தெரிவிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல ஹென்ரிகோ சொன்னது என்ன அப்படின்னா, என்னுடைய மக்கள் இனிமே உங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க, எங்க நிலத்தை நீங்க எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க இந்த பகுதியெல்லாம் வாழுவோம், இதுக்கு நீங்க சரி அப்படின்னா நான் உங்களுக்கு கூட வர்றேன் அப்படின்னு பாதிரியார்ட்ட சொல்றாரு. பாதிரியாருமே நான் உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதன் பிறகு ஹென்ரிகோவும் அவருடைய மக்களும் ஸ்பானிஷ் நாட்டு கவர்மெண்ட் கூட சமாதான உடன்படிக்கையில கையெழுத்து போடுறாரு. இந்த சமாதான உடன்படிக்கையில ஹென்ரிகோ கையெழுத்து போட்டதுக்கு பிறகு ஹென்ரிகோவுக்கு என்ன ஆனது, அவருடன் இருந்த அந்த 4000 மக்களுக்கு என்ன ஆனது என்ற தகவல் நமக்கு கிடைக்கவில்லை. மொத்தத்துல அடிமைகளாக கிடந்து நம்மளை மீட்க யாராச்சும் வருவாங்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மக்களை மீட்பதற்காகவே அனகானோ எனப்படும் ஒரு கதாநாயகியும் ஹென்ரிகோ எனப்படும் ஒரு கதாநாயகனும் உருவாகி அந்த மக்களை சிறிது காலகட்டம் பாதுகாத்தாங்க. ஆனால் அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் அந்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. இதற்கு முன்பு வரை ஸ்பானிஷ் நாட்டவர்கள் மட்டும்தான் அமெரிக்க மக்கள் அடிமைப்படுத்தினாங்க. ஆனால் கால ஓட்டத்துல ஐரோப்பாவில் இருந்த பல பேர், பிரிட்டிஷ், டச், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் இப்படி பலருமே அமெரிக்காவின் மீது அங்க இருந்த பல பழங்குடியின மக்களை அடிமைப்படுத்தி அவர்களை இனப்படுகொலை செய்து தங்களுக்கென ஒரு காலனியை நிறுவிக்கொண்டு அமெரிக்கா எனப்படும் அந்நிய பூமியை தங்களுக்கான ஒரு நிலமாக மாற்றிக் கொண்டார்கள் ஐரோப்பியர்கள். ஐரோப்பியர்கள் அமெரிக்கா பகுதியில் குடியேறினதுக்கு அப்புறமா அங்க இருந்த பூர்வக்குடியின மக்களுடைய எண்ணிக்கை என்பது வெகுவாக குறைய ஆரம்பித்தது. இன்றைய காலகட்டத்தில் கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ, வெனிசுலா, பிரேசில், அர்ஜென்டினா இப்படி பல அமெரிக்க நாடுகள்ல இருக்கிற அனைவருமே ஐரோப்பியர்கள் தான். அங்க இருந்த பல பழங்குடியின மக்கள் எப்போவே அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த பதிவை தொடர்ந்து அடுத்து என்ன பதிவு அப்படின்னா, ஐரோப்பியர்கள் இந்தியாவை எப்படி அடிமைப்படுத்துறாங்க என்பதை தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஏன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துச்சு அப்படின்னா, ஐரோப்பியர் முதலாக இந்தியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் கிளம்புனாங்க. அப்படி கிளம்புனவங்க இந்தியாவுக்கு போறதுக்கு பதிலாக அமெரிக்கா போனாங்க. அங்க இருந்த மக்களை இந்தியர்கள் நினைச்சுதான் அவங்கள கொத்து கொத்தா படுகொலையும் பண்ணாங்க. அப்போ ஐரோப்பியர்கள் இந்தியர்கள் மேல எவ்வளவு ஒரு வன்மத்தில் இருந்தாங்க என்பதை நம்மால் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்.
இதே வன்மத்துடன் தான் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவை நோக்கி வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து அவங்க இந்தியாவில் என்ன பண்ணாங்க, இங்கிருந்த மன்னர்களையும் மக்களையும் வீழ்த்தி விட்டு எப்படி அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க என்பதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த தொடர்ல பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு எப்படி கொலம்பஸ் எனப்படும் ஒரு கொடூரன் வந்தானோ அதுபோல இந்தியாவிற்கும் ஒரு அரக்கன் வந்தான். அவனுடைய பெயர் வாஸ்கோ ட காமா.